ஜென்சியை கவர்றதுல திமுக படுதோல்வி அடைந்து விட்டது என்பது உண்மை. அதை பற்றி கவலைப்படாமல் அந்த மேடையில் போய் விஜய் விமர்சனம் பண்ணுறதும் தற்கூரின்னு சொல்கிறோம். தற்கூரின்றது ரொம்ப தப்பான வார்த்தைங்க, இழிவுபடுத்துகிற வார்த்தை. சின்ன பசங்க அப்படி. நான் இன்னொன்று கேட்குறேங்க, சரிங்க அவன் தற்கூரின்னு உண்மைன்னு எடுத்துப்போம் வாது, அவன் தற்கூரி ஆனதுக்கு காரணம் யார்? அவனை திமுக தானே. படுத்தாம இருக்கிறது 100 ஆண்டு கால திராவிட மண்ணு, பெரியார் மண்ணு, அந்த மண்ணு இந்த மண்ணுன்னு கதை அளந்துக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டு, ஐரோப்பாவோட வளர்ச்சி விகிதத்தோட தமிழ்நாடோட வளர்ச்சி விகிதம் அதிகம்னு சொல்லிக்கிட்டு, நாங்கள் எங்கள் சமூக நீதி நிலைநாட்டோன்னு சொல்லிக்கிட்டு ஜென்சி வந்து 80% அந்த பக்கம் போகிறான்னா அது திமுகவின் தோல்வி. இப்போ எல்லா விதத்துலையும் அது திமுக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். மாறா நீங்கள் அதை பற்றி இல்லாமல் இழிவுபடுத்துறது வசைப்பாடுறதில் ஈடுபட்டிங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜயோட செல்வாக்கு என்பது கூடியிருக்க ஒழிய குறையில. மாறாஸ் கரூர் சம்பவத்தில் திமுக மீது தான் சந்தேக கண் கொண்டு பலருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. அது தப்பான பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் இன்சிடென்ட்டுக்கு முதல் காரணம் விஜய், 2வது புத்தி கட்டு போன மக்கள், 3வது கடமை தவறிய அரசு இயந்திரம். விஜய் தான் அதுக்கு காரணம் தார்மீக ரீதியில். ஆனால் மக்கள் மத்தியில் விஜயோட செல்வாக்கு அதால் கிஞ்சித்தும் குறையில. அப்போ திமுக இது இன்னமும் ஒரு சவால். இந்த நேரத்தில் போய் எப்போ பார்த்தாலும் அவனை தற்கூரின்னு பேசுறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான பார்வை. ஒரு 18 வயசு பையங்க, 20 வயசு பையன், ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடிச்சுட்டு பையன் பாருங்க பையங்க, அவன் வந்து அவனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. முதல் முறையாக தேர்தல், அவன் திமுகவும் வேணாம் அண்ணா திமுகவும் ரெண்டும் வேணான்றான். எனக்கு 2 பேரும் வேணாம், பிஜேபியும் வேணாம் அண்ணா திமுக காங்கிரஸும் வேணாம், எனக்கு விஜய் போதுன்றான். அது ரொம்ப நாள் ஓடாது, வெறும் சினிமா கவர்ச்சியை வச்சுட்டு வருது அது. ஆனால் ஏதோ நம்புறான் இல்லை அவன். இன்றைக்கி அதுதானே எதார்த்தம்.